புதிய தலைமுறை அகரம் அறக்கட்டளை தி இந்து குழுமம் இணைந்து செயல்படுத்தும் யாதும் ஊரே திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வலியுறுத்தி பேரணி நடத்தினர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினி. யாதும் ஊரே திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஒரு விழிப்புணர்வு பேரணி சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலையில் இருந்து காந்தி சிலை வரை நடைபெற்ற இந்த பேரணியில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். அதாவது சுற்றுப்புற சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த மாணவர்கள் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தனர். அது மட்டுமின்றி நீர்நிலைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி அதனை பாதுகாப்பதன் அவசியம் என்ன என்பது குறித்தும் இவர்கள் மக்களுக்கு இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வுகள் எல்லாமே அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவற்றின் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் இந்த மாணவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். அது மட்டுமின்றி இவர்கள் வலியுறுத்தும் இந்த கடமைகள் எல்லாவற்றையுமே ஒரு உறுதிமொழியாகவும் இவர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றனர். இங்கு இவர்கள் ஏற்கனவே செய்த திட்ட மாதிரிகளின் வடிவமைப்புகளையும் கொண்டு வந்திருந்தனர். அந்த மாதிரிகள் எல்லாம் அடங்கிய வாகனங்களும் இந்த பேரணியில் பங்கேற்றது. அதாவது கடல் நீரை குடிநீராக்கி எப்படி பயன்படுத்துவது, நீர்நிலைகளை எல்லாம் எப்படி தூர்வாரி அவற்றை பயன்படுத்துவது என்பது குறித்து இவர்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மக்களுக்கு எடுத்து சொல்கின்றனர். இவ்வாறு இந்த மாணவர்கள் மூலம் இது போன்ற விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதன் மூலம் மாணவர்களிடமிருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வுகள் சென்று சேரும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் கவிக்குயில் சரோஜினி.